வணக்கம் நண்பர்களே, எப்படி இருக்கிறீங்களா? எல்லோரும் சும்மா இருப்பீங்கன்ட்டு நினைக்கிறேன். நல்லா ஹாப்பியாக இருங்க. ஐயா என்னென்னு சொன்னால், இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு திட்டுக்கையில் ஒரு நல்ல ஒரு கறி கொண்டு போட்டு கண்ண நாள் ஆச்சுது. இன்றைக்கு வெப்பம் அப்படி இருக்குன்னு பார்ப்போம். நான் சமைக்கிற சாப்பாடை உங்களுக்கும் போடுறேன், நீங்களும் செய்து வடிவ சாப்பிடுங்க. அப்படி இருக்கும். அதனால் அது இருக்கும். இந்த ஃப்ரெண்ட் ஒரு ஆள் குழண்டிலேருந்து கொண்டு வந்தவர் வேட்டிறாங்க தீவனன்னு சொல்லி. உண்மையில் நல்ல இருக்க. ஐயா அவர்கிட்ட நம்பரும் போடணும்னு சொன்னால் பாருங்கள், வேண்டுங்க, அடித்து சூப்பர். நல்ல நான் முதல் மோடி சமைச்சேன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. யா யா அதோடு சேர்த்து அதாவது பாருங்கள், கீரை கறிக்கு வந்து 2-3 மரவள்ளிக்கிழங்கு சீவி போடுவோம். அது ஒரு வித்தியாசமாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். சும்மா நல்லபடியா தாளிச்சு வெளிச்சு போட்டு கடைசியில் போட்டு மேலே போட்டு கிளறி விட்டிங்கன்னா தட்டமாக இருக்கும். ஓகே, இது ஒரு வெள்ளைக்கறி. அடுத்தது இங்கால வெங்காயம், மிளகாய், இஞ்சி, பூண்டு எல்லாம் பட்டி வச்சுக்கேன். இதில் ஒரு வெள்ளைக்கறி கொண்டு யோசிச்சு கிடக்குது. பார்த்தீங்களா, இஞ்சி பூண்டு எல்லாம் ரெடியாக இருக்குது. போட்டு குத்தி போட்டு அந்த மாதிரி இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு விஸ்டிக்கானதன் அதுதான் நல்லா இருக்கும். கறிக்கு சாப்பாட்டுக்கு எப்பவும் நல்ல ஒரு இது உண்டு. உண்மையில் திருக்கையை பார்க்கத்தான் நல்ல ஒரு ஆசையாக கிடக்குங்க. நான் அப்படி அவளான் ரஜ்ஜி தானே தீவனன்னு சொல்லி என் ஃப்ரெண்டு குரண்டிலேருந்து ஒன்று வந்தார். நல்ல ரஜ்ஜி திட்டுக்கேண்டா சும்மா அந்த மாதிரி திருக்கு. முதல் தடவை முதல்ல முருகா வேண்டி சாப்பிட்டேன். நான் இப்போ முருகா கொண்டு வந்தவன் தட்டமான திருக்க. இன்றைக்கு திருக்கையில் ஒரு பிரட்டல், ஒரு வெள்ளைக்கறி வச்சுட்டு சாப்பிடுவோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் சாப்பாடு. திருக்கையில் இன்றைக்கு சாப்பாடு செய்ய போகிறேன். முடிஞ்ச அளவு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்டில் என்னென்னு எழுதுங்க சாப்பாடு எப்படி இருக்குது என்ன மாதிரின்னு சொல்லி. அடுத்தது மறக்காமல் பெல் பட்டனை அமர்த்துங்க. அப்போ நான் போடுற வீடியோ எல்லாம் பார்க்கலாம். யூடியூப் சேனல் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், பிரவா டிவின்னு இருக்குது. அதில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் போடுற வீடியோ எல்லாம் பார்ப்பீங்க. ஜெர்மனியில் உள்ள அத்தனை இதுகளும் சாப்பாடுன்ட்டு இல்லை, எல்லா விஷயங்களும் நான் போடுவேன். இப்படி போகிற இடங்களில் இங்கே என்னென்ன வித்தியாசமாக இருக்குது அதுகளை எல்லாம் வந்து போட்டுருப்பேன். அப்படியான இதுகளை எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கலாம். கண்டிப்பாக மறக்காமல் இந்த யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க, பாருங்கள். பார்க்காதாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்த்துட்டு இது பண்ணுங்க. அதான் இன்றைக்கு கண்ண சாப்பாடுகள் எல்லாம் அப்பப்போ செய்யணும். எனக்கு டைம் இல்லை, அதில் வேலை இது அதெல்லாம் பார்க்கணும். அதில் எடுக்கிற டைமில் தான் இப்படி ஒரு சின்ன வீடியோ இன்றைக்கு லீவ் பண்ணுறபடியாக வீட்டு ஒரு சாப்பாடு செய்ய கொண்டு போட்டு அதுவும் இந்த கையால் செய்யணும். அப்படியே பிட்டாட்டி ரொட்டி சும்மா போட்டு ஒரு பிட்டாட்டி போட்டு வாயில் வச்சா குத்தரிசி இருக்குல்ல, குத்தரிசி சும்மா வேறு லெவலில் இருக்கும். என்ன குத்தரிசி, நாட்டு குத்தரிசி. நம்ம அந்த நேரம் சாப்பிட்டவங்களெல்லாம் இன்றைக்கு 100 வருது வரைக்கும் குத்தரிசி மாதிரி இருக்கிறாங்க. ஆனால் இந்த நாட்டில் வெள்ளை வச்சுட்டு சாப்பிட்றது அது இந்த என்னென்னு சொல்கிறது பசுமதி அப்படியே அப்படியே ஊத வைக்கும். அப்புறம் இருந்தால் போல் எல்லாமே மாக்கி விட்டுரும். ஆனால் கை குத்தரிசி இருக்குல்ல ஊரில் பழைய ஆக்கள் இப்போ விட்டு மாதிரி இருக்கிறாங்களேன்னு 5-10 பிள்ளைய 2 பேர்த்த போட அப்பவும் அந்த மாதிரி ஸ்டாக்காக இருக்கிறாங்க. இப்படியான சாப்பாடை சாப்பிடுங்க, நீங்களும் செய்து சாப்பிடுங்க. இப்போ மகிழ்ச்சியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களிடமிருந்து விடை பெறும் அன்பு பிரபா. நன்றி, வணக்கம்.